லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கிட்டு இருக்கு. நான் திருப்பி பதிவு பண்ண ஒரு 3 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி, தூத்துக்குடியில் எப்பயுமே தென் மாவட்டங்கள் சாதி ரீதியாக பிரிஞ்சிருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் சாதியே இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று கூடிய இடம் எங்களுடைய தலைவரை பார்க்கறதுக்காகவும் அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கையும் அன்பும். தமிழ்நாடு ஒரு புதிய களத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. 50 வருஷம் கழிச்சு ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய தலைவர் வேணும், நேர்மையான தலைவர் வேணும். தலைவருக்கான ஒரு தேர்தல் இது. 75 வருஷம் கட்சியோட கட்டமைப்பு, திமுகவுடைய பூத்து, இதெல்லாம் ஏன்னா திமுகவுடைய பூத்து 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இன்னைக்கு இருக்கு. ஒரு கவுன்சிலரோ, மினிஸ்டரோ, எம்எல்ஏ போனா மக்கள் விரட்டி அடிக்கக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. நீங்க பாத்திருப்பீங்க. சோ அதனாலதான் பல்வேறு பெரும்பாலான எம்எல்ஏக்களை சீட்டே கொடுக்கல திமுக. அந்த அளவுக்கு அதிருப்தி இன்னைக்கு திமுக மேல நிலவிட்டு இருக்கு. ரெண்டாவது முறை திமுக ஜெயிச்ச வரலாறே கிடையாது. ஏதோ ஒரு சக்தி அவங்களை தடுத்து நிப்பாட்டும். அப்படி ஒரு புதிய சக்தியாக எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு பண்ண பிரச்சாரம், அவங்களுடைய மன்னராட்சி, அவங்களுடைய கொடுங்கோல் ஆட்சி, அவங்களுடைய ஊழல்கள் எல்லாத்தையும் தன்னுடைய பிரச்சாரங்கள் மூலமா கடுமையா மக்கள்கிட்ட கொண்டு போய் மக்களுடைய ஆதரவும் அன்பையும் பெற்றிருக்காரு. வில்லிவாக்கம் தொகுதியில 5 வருஷமா எம்எல்ஏ ஆபீஸும் இல்ல, எம்எல்ஏ வெளியே வரவே இல்லை. நீங்க மீடியா நீங்களே போய் அதை போய் ரிசர்ச் பண்ணா தெரியும், ஆராய்ச்சி பண்ணா தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா கழிவு நீரும் குடிநீரும் சேர்ந்துதான் இந்த 5 வருஷமா வில்லிவாக்கம் மக்கள் குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ரோடு இல்ல. 40% மட்ட சேரிகள், அதாவது தலித் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தலித் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எப்பயுமே திமுக ஒரு டேக்லைன் வச்சுக்குவாங்க, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை நான் கொடுப்பேன். ஆனா எந்த இடத்துலயுமே ஸ்லம்ஸ் கிளியர் பண்ணவே இல்லை. ஸ்லம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலா. சோ இப்படி வார்த்தைகளை மாத்திட்டா போதும், இவங்களோட வாழ்க்கை மாறிடுச்சு. திராவிட மாடல் 2.0 சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் கொளத்தூர்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய பாரதி நகருக்கோ, இங்க இருக்க சத்யா நகருக்கோ வந்ததே கிடையாது. பக்கத்துல 10 நிமிஷம் இருக்கு, 10 நிமிஷம் வில்லிவாக்கத்து கிடையாது. ஆனா இன்னைக்கு முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஒட்டுமொத்த குடும்பம் வில்லிவாக்கத்துல இருக்குது. இது தனிப்பட்ட கால்புரட்சி. டிவிகேவை எப்படியாச்சும் பெரம்பூர்ல ஜெயிக்கணும், வில்லிவாக்கத்துல ஜெயிக்கணும்னு இன்னைக்கு வெறும் பணத்தை மூட்டை எடுத்துட்டு நிக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு தெருவிலையும் மக்களுக்கு எதுவுமே நடக்காத பொழுது ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. நான் என்னுடைய வாக்குறுதியை கொடுத்திருக்கேன். ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய குடிசைகள் எல்லாம் மாற்றி கான்ட்ராக்ட் புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். சாலைகள் புனரமைக்கப்படும். டிரைனேஜே இல்ல. எந்த இடத்துல இபில 8 மணி நேரம் இபி போயிட்டு இருக்கு. சோ பெண்களுக்கான பாதுகாப்பை ஸ்ட்ரீட் லைட் போட்டு கேமரா போட்டு மானிட்டரிங் பண்ண முடியும். வாக்குறுதிகள்ல என்ன ஒரு குடும்பத்துல ஒரு ஆளா அவங்க பாக்குறாங்க. கண்டிப்பா வில்லிவாக்கத்துல இப்ப 5000 ரூபாய் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க தேர்தல் கமிஷன்லயும் பறக்க முடியலையும் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். திரு அண்ணா நகர்ல இருந்து வந்த திரு மோகனுடைய எம்எல்ஏ மோகனுடைய பையன் கார்த்திக் அவர்கள் இங்க 5000 ரூபாய் மட்டும் எடுத்துட்டு மக்கள்கிட்ட அவர் யாருன்னே தெரியாது. ஆனா 5000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சுட்டார். லாஸ்ட் டே 5000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக பக்கம். ஆனால் நாங்கள் வாக்குறுதி பணத்துக்கு ஓட்டுக்கு நாங்க காசு கொடுக்க போறதில்ல. ஏன்னா இது ஒவ்வொரு வில்லிவாக்கத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் என்னோட குடும்பமா பாக்குறோம். அப்படி குடும்பமா பார்க்கும்போது அவங்களுக்கான தேவைகளை அடுத்த 5 வருஷம் உறுதியா இருந்து ஒரு எம்எல்ஏ ஆபீஸை போட்டு வீடை போட்டு கண்டிப்பா நான் செய்வேங்கிறத வாக்குறுதி கொடுக்குறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆதுவர்ஜனா போன்றவர்களின் செய்தியை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். பரவாயில்லையே, இப்ப முத பேரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. 2015, 21 வரைக்கும் அவருக்காக நம்ம எதிர்கட்சியா இருக்கும் பொழுது மக்களுக்கு நல்லது செய்வாரு, காமராஜ் ஆட்சி கொடுப்பாருன்னு அடிக்கடி சொல்லுவாரு. அவருக்காக நாங்க எல்லா வேலையும் செய்தோம். அவர் வெற்றி பெற தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை மாறும்னு நினைச்சோம். ஆனா அது மாறவே இல்லை. ஆக்சுவலா தன்னுடைய மகன் முதலமைச்சர் ஆனா போதும், தன்னுடைய மருமகனுக்கு தொழில்கள் ஏற்படுத்தி கொடுத்தா போதும், தன்னுடைய பேரனுக்கு ரெட் ஜெயின் கம்பெனியை கொடுத்து ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியை வச்சுக்கோன்னு சொல்றதாகட்டும், தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமே உழைச்சி ஒரு பொய்யான கூட்டணியை உருவாக்கி இன்னைக்கு அது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தொண்டர்கள் விலகிட்டாங்க. திமுக வேலை செய்யறதுக்கு ஆளே இல்ல. காங்கிரஸ்ல விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்கள் டோட்டலா விலகிட்டாங்க. வேலை செய்யறதுக்கு ஆளே இல்ல. வெறும் ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு 5000 ரூபாய் கொடுத்தா ஜெயிக்குன்னு எலெக்ஷன் வரும். ஆனா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம் ஒரு பண மூட்டை இருக்கு. அந்த பண மூட்டையா நேர்மையான ஆட்சியா ஒரு மக்கள் தலைவராங்கிற ஒரு மாற்றத்துக்கான அரசியலை 2026ல 1977க்கு அப்புறம் உருவாக்குவாங்க. நான் ஒரு சாதாரண ஆள் தான். அவங்க மன்னராட்சி. ஆனால் சாமானியர்கள் சேர்ந்து இந்த ஆட்சியை தூக்கி எறியக்கூடிய நேரமா மே 4ஆம் தேதி பாப்பீங்க. என்னுடைய பேரை சொல்லலாம்னு பரவாயில்ல. ஆனா அவர்கிட்ட நான் கேட்கறது,
தூத்துக்குடியில என்னுடைய தங்கை 12ஆம் கிளாஸ் பொண்ணு கற்பழிக்கப்பட்டு இறந்தாங்க. அட்லீஸ்ட் இனிமேயாச்சும் தூத்துக்குடியில அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயத்தை வந்து கொடுக்கறதுக்கு அவங்க பேரை சொல்லுங்க. கண்டிப்பா சாமானியர்கள் ஆட்சி உருவாக்கப்படும். ஜனநாயகன் வந்து நீங்க தான் வெளியிட்டதா பாஜக தரப்புல வினோத் கோஷலும் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஆதவாக்கள் தான் வந்து ஜனநாயகன் படத்தை இணையத்துல வெளியிட்டிருக்காரு அப்படின்னு குற்றச்சாட்டு. அதாவது கரூர் சம்பவம் நிகழ்த்தின பிறகு திமுக காரங்களாம் சொன்னாங்க இதெல்லாம் வந்து அவங்களே நிகழ்த்திக்கிட்டாங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான அரசியல்லாம் பிஜேபி குஜராத்ல எப்படி செஞ்சுச்சோ அதே மாதிரி திமுக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணுங்கிறதுக்கான எல்லா சாட்சிகளும் மக்கள்கிட்ட கொடுத்துட்டோம். நான் திருப்பி பண்றேன். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எதிரினா மு.க. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதியோடைய மகன் இன்பநிதி வழங்கும் ரெட்ஜைன் வாரம் ரெட்ஜைன் தான் படம் எடுக்குது. எல்லா நடிகைகளும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வெளியிடக்கூடிய பராசக்தி படம் சொன்ன நாள்ல 24 மணி நேரத்துல சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த படம் வந்து அரசியல் படமும் கிடையாது. அப்படிதான் எல்லாரும் வந்து பேசிக்கிறாங்க. அது வந்து ஒரு பெண்ணோட பாதுகாப்புக்கான படம்னு சொல்றாங்க. ஆக்சுவலா சோ ரீமேக் படம்னு சொல்றாங்க. அப்படி அரசியலே இல்லாத ஒரு படத்தை வேணுக்குனாவே எப்படி அன்னைக்கு 73, 74 காலகட்டத்தில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை வந்து அன்னைக்கு கலைஞர் அவர்கள் இந்த குடும்பத்துக்கு வந்து எப்பயுமே ஒரே மாதிரி தான் தவறு செஞ்சுட்டே இருப்பாங்க. பெட்டியை தூக்கி மதுரையில ஒருத்தர் இருந்தாரு, மதுரை மேயர் இருந்தாரு. அவர் சொன்னாரு பெட்டியை மதுரையில படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. பெட்டியெல்லாம் தூக்கிட்டு ஓடினாங்க, அடிதடி பண்ணாங்க, ரவுடிசம் பண்ணாங்க. இப்ப திமுகவும் பிஜேபியும் சேர்ந்துகிட்டு ஒரு புதிய சக்தி வரக்கூடாது, பிஜேபிக்கு கம்ஃபர்டபுளா ஒரு திமுக இருக்கு, ஒரு இன்டைரக்ட் திரு சபரீஷன் அவர்களும் அமித்ஷாவுடைய மகனும் தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. இது உண்மை. நான் கேட்கிற இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. திரு சபரீஷன் அவர்கள் ஜெயிச்சு முடிச்ச உடனே 2022 முதல்ல பார்த்த நபர் திரு அமித்ஷா அவர்கள். இது திரு அமித்ஷா அவர்கள்ட்டே கேளுங்க. இல்ல நீங்க போய் அவருடைய வீட்டுல சபரீஷன் அவர் போனாரா இல்லையாங்கிறது இன்னைக்கு கூட நீங்க ரெக்கார்ட் எடுக்கலாம். சபரீஷன் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினோட பேச்சை கேட்டுக்கிட்டு போய் பார்த்து திரு அமித்ஷா அவர்கள். அதுக்கப்புறம் அவர் பையன் மூலியமா குஜராத்ல அடிக்கடி போய் டெல்லி அடிக்கடி போய் அவர் பையனும் அவரும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வெளியில இங்க வந்து உதயநிதி அவர்களும் தன்னுடைய மு.க. ஸ்டாலின் அவர்களும் பேருக்கு வந்து நாங்க பிஜேபி எதுக்குற மாதிரி எதிர்த்துட்டு திரு சபரீஷ் அவர்கள் எல்லா தொழிலும் ஒரு பெரிய நிறுவனம் குஜராத்தோட தொழில் நிறுவனத்துக்கு இங்க கான்ட்ராக்ட் கிடைக்குது இன்டைரக்டா. ஒரு பெரிய நிறுவனம் அது. அந்த பெரிய நிறுவனம் சொல்லணும் உங்களுக்கு அவசியமே இல்ல. குஜராத்ல இருக்க மோடியோடைய இன்னொரு பெரிய நிறுவனம் இங்க தமிழ்நாட்டில் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல இன்னொரு அவங்களுடைய சிஸ்டர் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க. அது யார் வழியா கொடுத்தாங்கன்னா எத்தனை முறை அதானியோடைய மகன் இங்க வந்து சபரீஷா பார்த்தாங்கன்னு நீங்க வந்து பிளைட் ரெக்கார்ட் எடுங்க. இதெல்லாம் ப்ரூஃப் இருக்கு. அப்ப பார்த்து இந்த தொழில் மூலமா அமித்ஷாவோட மகனோட சபரீஷன் தொழில் உற வச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் நான் திருப்பி சேலஞ்ச் பண்றேன். நேரு அவர்கள் எவ்வளவு பெரிய ஊழல் பண்ணிருக்காருன்னு எடுத்து காமிக்கிறாங்க. நேரு, வேலு, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி. ஆனா இவங்க மேல ரைடு இருந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டுச்சா? ஏன் சபரீஷ் அவர்கள் ரியல் எஸ்டேட் நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு, ரெட்ஜைன் நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு. பெண்ணுங்கிற ஒரு நிறுவனத்துக்கு எங்க பணம் வந்துட்டு இருக்கு? கோடியா 300 கோடி 400 கோடி எங்க இருந்து பணம் வந்துட்டு இருக்கு? இதெல்லாம் வந்து அமலாக்கத்துறை இன்கம் டாக்ஸ் ஏன் விசாரிக்கல? இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் திமுக 20 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. நீங்களே சொல்றீங்க. பத்திரிகை திமுகவோட பத்திரிகையாளர்களே டிவில சொல்றாங்க ஒரு எம்எல்ஏக்கு 40 லட்சம் தான் அலோவ் பண்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? திமுக பணம் போல இருக்கு, ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுப்பாங்க, 4000 ரூபாய் கொடுப்பாங்க. அது வந்து டிவிக்கு என்னால எதிர்கொள்ள முடியுமா? இது எவ்வளவு பெரிய கேவலமான தவறான ஜனநாயகம் டிவிலேயே பேசிட்டு இருக்காங்க. அப்படி 4000 ரூபாய் கொடுக்கக்கூடியவங்கள ஏன் வந்து இன்கம் டாக்ஸோ இடியோ இன்னும் அரெஸ்ட் பண்ணல? ஒவ்வொரு தொகுதி இருக்கக்கூடிய இங்க வில்லிவாக்கத்துல இங்க இருக்கக்கூடிய ஜெயின், இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர், அவர் பேர் என்னப்பா? இங்க ஒருத்த கவுன்சிலர் இருக்காரு, கூபி ஜெயின், இன்னொருத்தர் இருக்காரு வாசு அவர்கள் மூலியமா கடுமையா பணம் வந்து பட்டுப்பாடா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எங்க இன்கம் டாக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? திரு கார்த்திக் அவர்கள் அண்ணா நகர்ல இருந்து இங்க வந்து காசு மட்டும் தான் கொடுக்குறாரு. கார்த்திகோட முகத்துக்கு தெரியாது. இது வரைக்கும் அரசியல் ரீதியா ஏதாவது மேடையில கார்த்திக் அவர்கள் பேசியிருப்பாரா? வேங்கவேல் பிரச்சனை பத்தி பேசியிருப்பாரா? இல்ல இங்க இருக்கக்கூடிய 12th ஸ்டாண்டர்ட் பொண்ணு கற்பழிக்கப்படும் போது பேசியிருப்பாரா? யாருன்னே தெரியாது. சபரீஷனுடைய ஒரு பினாமை எடுத்து வந்து இன்னைக்கு வில்லிவாக்கத்துல போட்டு காசு கொடுத்து ஜெயிக்க முடியும்னு ஒரு ஜனநாயகமற்ற அரசியலை தான் உருவாக்குறாங்க. நாங்கள் 1 ரூபாய் காசு கொடுக்க மாட்டோம். ஏன்னா மக்கள் எங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, மக்கள் நாங்க மேல வச்சிருக்கோம். சோ இந்த குற்றச்சாட்டுகளுக்கு திமுக பதில் சொல்ல சொல்லுங்க. ஆம் ஆத்மி பார்ட்டில
கெஜ்ரிவால் அவர்கள் 100 கோடி ரூபாய் ஊழல் செய்தார்னு ஒரு பொய்யான வழக்கு போட்டாங்க. அவரை சிறைக்கு அனுப்புனாங்க. 4 மினிஸ்டர் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க. ஆனா திமுகல கோடி கணக்குல 50,000 கோடி 60,000 கோடி அடிச்சு குடும்பம் வந்து ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. ரெட் ஜெயின் நிறுவனம் 2021க்கு முன்னாடி எந்த படமும் வந்து உதயநிதி அவர்கள் 3 கோடி 4 கோடி பட்ஜெட் தவிர எந்த படமும் எடுத்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு வாரம் வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ரெட் ஜெயின் கீழே இன்னொரு 4 நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்க தான் படத்தை ரிலீஸ் பண்றாங்க. இப்படி சினிமா துறையை ஒரே ஒரு நிறுவனம் முதலமைச்சர் குடும்பம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதுவே மிகப்பெரிய ஊழல் இல்லையா? முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகலன்னா தமிழ்நாட்டில் ரெட் ஜெயின்ங்கிற ஒரு நிறுவனம் படத்தை எடுத்து இவ்வளவு படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா? பெரிய பெரிய நடிகர்கள் வச்சு ஒரு 20 வயசு பையன் இன்பநிதி 1000 கோடி ரூபாய் பட்ஜெட் படம் எடுக்கிறாங்க. திரு கமலஹாசனுடைய பேர் வச்சுக்கிட்டு படம் எடுக்க முடியுமா? கமலஹாசன் அவர்கள் சொன்னாரு நான் ஊழலை ஒழிப்பேன்னு. ரெட் ஜெயின்ங்கிறது ஒரு ஊழல் நிறுவனம். அந்த ஊழல் நிறுவனத்திலிருந்து வந்து சம்பளம் வாங்குறாரு. ஆனா அதுல கூட்டணி. இவங்க கூட்டணியை உருவாக்குனது ஊழல் பணத்திலையும் தன்னுடைய சினிமா லாபத்துக்காக தான். கமலஹாசன் பெரிய பெரியாரிஸ்ட் சொல்லுவாரு, அது கொள்கைவாதின்னு சொல்லுவாரு. ஆனா ரெட் ஜெயின் ஊழல் பணத்துல டிவியை உடைச்சாரு. ஆனா ரெட் ஜெயின் ஊழல் பணத்துல சம்பளம் வாங்கிவாரு 100 கோடி 150 கோடின்னு. அப்ப ஊழல்வாதிகள் எங்க போனாங்க? ஊழல்வாதிகள் வந்து கண்ட்ரோல் பண்ணி. ஆனா இதெல்லாம் வந்து மத்திய இன்கம் டாக்ஸ் ஆபீஸோ இடி ஆபீஸோ இது வரைக்கும் சும்மா ரைடு போயிட்டு யாரையும் கைது செய்யப்படல. இப்ப தொகுதியா 20 கோடி தான் வச்சிருக்காங்க. 5000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது வரைக்கும் எந்த இன்கம் டாக்ஸ் வந்து ரைடு போனாங்க? எங்க பறக்கம்படைங்க திமுக வீட்டுக்கு யாருக்கும் போல, எந்த மினிஸ்டர் வீட்டுக்கு போல, எந்த கவுன்சிலர் வீட்டுக்கு போல. எல்லாருக்கும் தெரியும் யார் இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, மக்களுக்கே தெரியும். இங்க கூப்பி ஜெயின் ஒருத்தர் ரிலீஸ் பண்றாரு. இது மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அங்க எங்க இன்கம் டாக்ஸ் எங்க போச்சு? இதுதான் சொல்றோம். பிஜேபியும் திமுகவும் மறைமுக கூட்டணியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்க தலைவரை வந்து எவ்வளவு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அழுத்தம் கொடுக்குறாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், எந்த ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசர் சினிமாவை ரிலீஸ் பண்றதுனால என்ன லாபம் ஆக போகுது? அவர் கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. எங்க தலைவர் தன்னுடைய உழைப்பு கடைசி படம் 2 வருஷம் தன்னுடைய கண்ணீர் ரத்தம் சிந்தி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கிறது மட்டும் தான் அவருடைய குறிக்கோள். இப்படி ஒரு இல்லீகலா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இது வந்து நாங்க தான் பண்ணோம்னு திமுக, இது பிஜேபியோடைய குஜராத் மைண்ட் செட். இது அவங்களே வந்து கலவரத்தை உருவாக்குவாங்க. அவங்களே வந்து எதிர் முகாம்ல இவங்க தான் பண்ணாங்கன்னு பழிய போடுவாங்க. சென்சார் போர்டு கிட்ட இத்தனை நாள் ஒரு காப்பி இருக்கு. எல்லாமே இவருங்க, எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட தாங்க காப்பி இருக்கும். இன்னொரு நான் ஒன்று சொல்லுங்க, எல்லா காப்பியும் அவங்க கிட்ட தாங்க இருக்கும். எந்த காப்பியும் கவர்மெண்ட். இப்ப நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, உங்க பணம் நீங்க சொல்லிக்கலாம். அவங்க நினைச்சா அவங்க உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு, உங்க அக்கௌண்ட்ல ஃப்ரீஸ் பண்ண முடியுமா முடியாதா? சிம்பிளா அவங்க மக்கள்கிட்ட கேட்கிறேன். உங்களுடைய அக்கௌண்ட், உங்களுடைய ஐஓபில அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அப்ப கவர்மெண்ட் கிட்ட தானே இருக்கு. ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்து இல்ல அந்த அக்கௌண்ட் எல்லாம் கொடுத்துருங்க, முடக்குங்கன்னா முடக்கலாம்ல. எல்லாமே அரசு கிட்ட தான் இருக்கு. இந்த படத்தை திட்டமிட்டு திமுக தான் பாஜகவோட சேர்ந்துகிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, அவருக்கு நஷ்டத்தை உருவாக்குங்க, அவர்கிட்ட காசு இல்லாம நட் ரோட்ல நிக்கணும், அவருக்கு அழுத்தம் கொடுக்கணுங்கிறது பண்ணது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான். நான் அது பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுல பாஜகவுடைய அழுத்தம் கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா சபரீஷன் அவர்களும் அமித்ஷாவுடைய மகன் அவர்களும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இது உண்மை. இது உண்மையெல்லாம் இல்லாமல் ஒரு பெரிய நிறுவனம் எப்படி பண்ண முடியும்? எப்படி வந்து கோல் ப்ராஜெக்ட் இறங்க முடியும்? எப்படி இபி ப்ராஜெக்ட் இறங்க முடியும்? இது வரைக்கும் ஏன் 20 கோடி ரூபாய் ஒவ்வொரு தொகுதி திமுக வச்சிருக்காங்க? ஏன் இது வரைக்கும் ஒரு இன்கம் டாக்ஸ் ரைடோ ஏன் இடி ரைடோ வந்ததில்லை? இந்த கேள்விக்கெல்லாம் பாஜக வந்து கொஸ்டின் கேளுங்க. இவ்வளவு ஊழல் பண்றாங்க. நீங்க சொல்றீங்களா, அண்ணாமலை சொல்றாரு, முருகன் சொல்றாரு, எல்லாரும் வந்து திமுக ஊழல் சொல்றாங்க. இடி டிபார்ட்மெண்ட் யார்கிட்ட இருக்கு? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் யார் இருக்கு? ஏன் இது வரைக்கும் ஊழல்வாதிகள் அரெஸ்ட் பண்ணவே இல்லை? சபரீஷன் அவர்களுடைய பின்பலம் என்ன? 2021 அவர் பேங்க் அக்கௌண்ட்ல 0 ரூபாய். இன்னைக்கு எப்படி இவ்வளவு பெரிய பணத்தை வச்சிருக்காரு? எத்தனை ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு? ஏன் சபரீஷன் அவரை இதுவரைக்கும் கைது செய்யல? ஏன் உதயநிதி பக்கம் ரெட் ஜெயின்டோடைய மகன்லாம் இருக்கிறாங்க, ஏன் உதயநிதிக்கு ஒரு சோகார்ட் நோட்டீஸ் கூட போல? இது எல்லாம் வந்து சும்மா பேருக்கு சண்டை போறமே போட்டுக்கிட்டு புதுசா வரக்கூடிய எங்களுடைய தலைவரை அழுத்தம் கொடுக்கிறதா தமிழக மக்களுக்கு தெரியும். நாங்கள் உறுதியாக மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதி கொள்கையிலும் நாங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு 234 தொகுதியிலும் தனி பெரும்பாலான ஆட்சி அமைக்கிறதுக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதை நீங்க திருநெல்வேலி தூத்துக்குடி மீட்டிங்ல பாத்திருப்பீங்க. நாங்க எங்க பக்கம் உண்மை இருக்கு, உறுதி இருக்குங்கிற பதிவு பண்றோம். எடப்பாடி தொகுதியில உங்களோட வேட்பாளர் என்ன ஆனாரு? அவரு காணாம போயிட்டாருன்னு சொல்றாங்க. இல்ல வேற ஏதாவது வேட்டலாம், வேற என்ன காரணம்? ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது, உருவாகும் பொழுது பல்வேறு துரோகங்கள் உள்கட்சியிலே நடக்கும். பல்வேறு துரோகிகள் வருவாங்க போவாங்க. அப்படி ஒரு துரோகி தான் அண்ணன் செங்கோட்டையன் வந்து அந்த மேற்கு மண்டலத்தில் பொறுப்பு கடினமா அவர் மேற்கு மண்டலம் ஜெயிக்கிறது கஷ்டப்பட்டு இருக்கார். ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் ஒவ்வொரு வேட்பாளர்களை தலைவர் அவர்கள் தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தர் முகத்தை பார்த்து ஒன்னே சொன்னார், நம்ம மக்கள்கிட்ட உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். நீங்க போயிட்டு உங்க முகத்தை மட்டும் காமிங்க, நீங்க வெற்றி பெறுவீங்க. மித்தவங்க எல்லாம் ஊழல் பண்ணட்டும்,
கோடிக்கணக்கு பணம் கொடுக்கட்டும், நம்ம உண்மையை சொல்லுங்க ஜெயிப்புன்னு சொன்னாங்க. ஆனா அதுல ஒரு கருப்பு ஆடு, அதுலயும் எடப்பாடி தொகுதியில் இருக்க ஒரு ஆடு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பணத்தை வாங்கிட்டு அன்னைக்கு அட்ரஸ் எல்லாம் காண போயிட்டார். இதுக்கு இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமிகளோட அரசியல் இருக்கு பாத்தீங்க, இது ஒரு தவறான அரசியல். இது குற்றச்சாட்டு சொல்றேன் அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும் இந்த உண்மை எல்லாம். யாரு இந்த மாதிரி கேண்டிடேட்டை தூக்குறது, காசு கொடுத்து தூக்குறது, ஆப்போசிட்ல கேண்டிடேட்டே இல்லாம ஜெயிக்கணும்னு நினைக்கிறது ஒரு ஜனநாயகமற்ற செயல். இது கண்டிப்பாக அதுக்கு ஒரு கரெக்டான பிளான் பண்ணுவோம். திரு எடப்பாடி அவர்கள் செய்த தவறுக்கு நாங்கள் தேர்தல் ரீதியாக அங்க இடத்துல கடுமையான பிரச்சாரம், அண்ணன் செங்கோட்டையன் அண்ணனும் சரி யாரா இருந்தாலும் சரி நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம். எடப்பாடி தொகுதியிலும் எங்களுடைய பிரச்சாரம் மக்களுக்கு ஒரு கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நாங்கள் உருவாக்குவோம். அது தலைவர் அவர்கள் பேசிட்டு இருக்க, தலைவர் முடிவு பண்ணுவார் கூடிய சீக்கிரத்தில். தேங்க்யூ. லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ்.